பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது 1 தாலந்து பொன் நிறையும் இரத்தினங்கள் பதிந்ததுமாய் இருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி, இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். திரும்ப பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படை மரம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். காத்தூரில் இருந்த ராட்சசனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரன் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா தாவீது இந்த போருக்கு போகாத அந்த நாட்களில் தான் பச்சைபால் மனைவி கிட்ட அவன் பாவத்தில் விழுந்த அந்த நாட்கள் பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது எருசலேமில் இருந்துட்டு யோவாவெல்லாம் அனுப்புகிறான் அம்மோன் புத்திரரை வீழ்த்துறதுக்கு. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க அம்மோன் புத்திரரோட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் தான், அந்த யுத்த நேரத்தில் தான் இவன் என்ன பண்ணான், தாவீது பச்சைபால் மனைவியை பார்க்கிறான். அவளுடைய அழகில் மயங்கி அவளோடு கூட அதாவது உறவை வைத்து ஒரு குழந்தையும் அவள் பெற்றெடுக்கிறான்.
குழந்தை உண்டானது தெரிந்தபோது அவன் கணவனான அதாவது ஊரியாவை போர் முகத்தில் வைத்து கொல்லும்படியாய் சதி காரியங்களை செய்கிறான். ஊரியாவும் இறந்து விடுகிறான். ஆனால் அந்த பட்சேபாலை அவன் அதற்கு பிறகு தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். ஆனால் பாவத்தினால் விளைந்த அந்த குழந்தை அது கேவலமான வியாதிப்பட்டு இறந்து போயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. அதாவது தாவீது சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான். ஆண்டவருடைய அதாவது எல்லா அண்ணன்மார்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் ஆண்டவர் அவர்களை எல்லாம் தள்ளி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது கிண்ணறம் மீட்டும் போது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடியது. இப்படி இந்த கோலியாத்தை சிறிய தாவீது அந்த கோலியாத்தை கண்டு எல்லாரும் படையே அஞ்சி நிற்கும் நேரம், ராஜாவே அஞ்சி நிற்கிற நேரம், அந்த கோலியாத்தை அவன் ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். இத்தனை பெரிய காரியங்களை செய்தாலும் மதிக்கெட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான். அதுதான் யுத்தத்திற்கு எல்லாரையும் அனுப்பிட்டு இவன் தனித்து வீட்டில் இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தனித்து வீடுகளில் இருக்கும் பொழுது பிசாசானவன் பல காரியங்களை உங்களுக்குள்ள வேண்டாத காரியங்களை கொண்டு வருவான். யாரும் இல்லாத நேரத்தில் மொபைல் உங்கள் கையில் கிடச்சா அந்த மொபைலில் என்ன பார்க்குறீங்கன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னு சொன்னால் தனிமையில் இருக்கும்போது தான் அந்த ஏவாள்கிட்ட அதாவது வலு சர்பம் கேட்டது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு அவன் ஒரு கொக்கி போட்டு இழுத்தான் பாருங்க. அந்த பிசாசு இழுத்த இழுப்பில் அந்த ஏவாள் அந்த வார்த்தையில் சிக்கினாள். ஆமான்னு சொன்ன உடனே இல்லை, இதை சாப்பிடுங்க, கண் திறக்கப்படும். அப்போ பாருங்க, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதுதான், இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் தப்பே இல்லை, உலகத்தில் நடக்கிற காரியம்தான், இதை பார்த்தா என்ன, அவங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, ஆனால் நீ பார், இப்போ நீ அதாவது நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய வயது, அதனால இதெல்லாம் பாரு, தப்பே கிடையாதுன்னு பிசாசு சொல்லுவான். தனிமையில் இருக்கும்போது என் மகனே மகளே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற, எதை பார்த்து கொண்டு இருக்கிற, சற்று யோசித்து பார். தனிமையில் இருந்த தாவீது அவன் நல்லவனாகவே தான் இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய்தான் இருந்தான். ஆனாலும் கண்ணின் பார்வையில் அவன் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி சாத்தானே இந்த மொபைல் தான். இந்த மொபைலை வைத்து கொண்டு நீ எதை பார்க்குற? நல்ல காரியங்கள் அநேகம் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் அநேகம் உண்டு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் சாப்பிடாதன்னு சொல்கிறார். அதே போல் இந்த மொபைலில் நல்ல காரியங்கள் அநேகம் உண்டு. படிக்கிற காரியங்களை உங்களுக்கு டவுட் கேட்கணுன்னா அநேக காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள் நல்ல காரியங்களை அந்த மொபைலில் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் வேண்டாத காரியம் என்று சொன்னால் செக்ஸ் சம்பந்தமான காரியங்கள், இன்னும் அதோட மோசமான காரியங்கள்லாம் இதே மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் அதை திருப்பும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்லதை பார்க்க மாட்டாங்க, எது வேண்டான்னு இருக்குதோ அதை தான் பார்ப்பாங்க. அதனால் தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்க்கலாம், ஆனால் மொபைல் ஃபோனை கொடுத்து வளர்க்காதீங்க. நீங்கள் அன்பாக ஆசையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைங்க எனக்கு சாகணும் போல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் விஷம் ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்கள். விஷம் பாட்டிலை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பிள்ளை சாவறதை நீங்கள் விரும்புவீங்களா? இந்த மொபைல் ஒரு விஷம். இதை நீங்கள் இன்றைக்கி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும்னு ஒரு 2 வயசு 3 வயசு ஏன் 1 வயசுலேருந்தே மொபைலை கையில் கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல அவங்க கண்ணு கெட்டு போகும், அவங்க பிரெயின் கெட்டு போகும். அடுத்தது அவங்க அதில் அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது மொபைலை பிடுங்கி பாருங்கள், அந்த பிள்ளை டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். அநேக காரியங்கள் இதனால் சம்பவிக்கும். அதனால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் பிள்ளைங்களை வளருங்க. அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே வசனத்தை சொல்லி கொடுத்து வளருங்க.
எது பாவம் எது நல்லது என்று சொல்லி கொடுத்து வளருங்க. மொபைலிருந்து எந்த நல்ல காரியமும் கற்றுக்கொள்ள முடியாது. நல்ல காரியம் இருந்தாலும் பிள்ளைகளுடைய கண்களுக்கு அது மறைக்கப்படும். கெட்ட காரியம்தான் கண்களுக்கு புலப்படும். ஸோ இந்த மொபைலை தயவுசெய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் சிறு வயதில் மொபைலை கொடுத்துட்டு, என் பிள்ளை பாரு எப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது, சிரிக்குது, நல்லா தான் இருக்கும், ஆனால் பெருசாக வளர்ந்த பிறகு அது உங்களுக்கு கண்ணீராய் மாறும் என்பதை மறந்து போகாதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், செல்லம் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் செல்லம் கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செல்லம் கொடுங்க, ஆனால் மொபைல் ஃபோனை மட்டும் கையில் கொடுத்து செல்லத்தை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு காரியம், அவன் யுத்தத்துக்கு போயிருந்தா, அவன் தாவீது செய்ததுலே ஒரே பாவம் இந்த பச்சை பால்கிட்ட செய்தது தான் பெரிய பாவம். அப்போ அதை செய்யாமல் இருந்திருந்தானா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை செஞ்சான். ஆனால் மனம் திரும்பினா ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் நான் சொல்கிறதெல்லாம் செய்வான்னு சொல்கிறார். அவ்வளோ தூரம் சர்டிஃபிகேட் அவனை பற்றி கொடுக்குறாருல. அப்போஸ்தலர் 13:22 இருக்குது இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் சோர்ந்து போகாதீங்க, அவங்க பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய வழியில் நடத்துங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கோலியாத்துடைய சகோதரர்கள் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். எதுக்கு? 5 அரக்கர்களை அழிப்பதற்காக. அந்த காத்தூரில் ராட்சதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோலியாத்துடைய சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த கோலியாத்தை, இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மற்றவர்களை, அதாவது யார் வீழ்த்தினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். பாருங்க, 2 சாமுவேல் 21 15 பார்த்தீங்கன்னா, அதில் பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். இப்போ யுத்தம் பண்ணி அவன் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும், பாருங்க, ஒரு ஈட்டியினுடைய வெயிட் என்ன, 300 சேக்கல், புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அப்போ இஸ்பி பெனோப், கோலியாத் கட்டுது யாரு? இந்த இஸ்பி பெனோப் தாவீதை வெட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் தாவீது கூட இருந்த அபிசாய் அவன் என்ன பண்ணுறான், அவனை கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, 18 பார்த்தீங்கன்னா, அதிலே அதற்கு பின்பு பெலிஸ்தரோடே திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சிபெக்காய் ராட்சத சந்ததி ஆன சாப்பை வெட்டி போட்டான். இப்போ சிபெக்காய் என்கிறவன் சாப் என்கிறவனை வெட்டி போட்டான். இது 1 கோலியாத், 2வது நான் சொன்னேன், அதாவது இஸ்பி பெனோப், 3வது இந்த சாப் என்கிற சொல்கிற இந்த வார்த்தை 1 நாளாகமத்தில் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே சிபெக்காய் அப்படின்னு அவன் சாப்பை வெட்டினான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 20:4 சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஊசாத்தியனாகிய சிபெக்காய் அல்ல சீபேக்காய், இதில் சிபெக்காயின்னு போட்டிருக்கு. அடுத்தது அந்த ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயின்னு கொடுத்துருக்கு, இங்கே சாப்புன்னு கொடுத்துருக்கு. ஆனால் 2 ஒரே வார்த்தை தான், 2த்துலேயும் வேறு வேறு மாதிரி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது அதாவது 3வது அரக்கன். இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, 1 கோலியாத்து, 2வது இஸ்பி பெனோப், 3வது இந்த சாப், 4வது பார்த்தீங்கன்னா இதில் அதாவது 19 2 சாமுவேல் 21:19 பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரே யொர்கிமின் குமாரனாகிய
எல்கானான் என்னும் பெத்லெகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது, நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. அந்த ஈட்டி அந்த தாங்கிறது அது அவ்வளோ கனமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பெயர் கொடுக்கப்படலை. ஆனால் 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் லாகோமியை கொன்றான் இருக்கு. அப்போ இந்த லாகோமி இவன் 4வது ஒரு நபர். 5வது நபர் யார் அப்படின்னு சொன்னால், அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் 21:20 இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் 6 விரல்கள் இருந்துதான். அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும், கால்களையும் 6 விரல்கள் இருந்ததாம். அப்போ பாருங்க, ஆக 24 விரல்கள் உள்ளவன் இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான, தாவீதுடைய சகோதரன், அவங்க தம்பியாகிய சீமாயாவின் குமாரன் யோனத்தான் அவனை வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 பேரும் காத்தூரில் ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவரின் கையினாலும் மடிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கோலியாத்தை சேர்த்து எத்தனாவது? 5வது. இவன் இந்த நெட்டையான விரல் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, இவனுடைய பேர் கொடுக்கப்படலை. இவனுக்கு 24 விரல் இருந்ததுன்னு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த கோலியாத்து கூட பிறந்தவர்கள் யார் யார் என்பதை நாம் இன்றைக்கு தியானித்தோம். அதனால தான் 5 கூழாங்கற்களை அவன் அடப்ப பையில் போட்டிருந்தான். ஏன்னா 5 அரக்கர்களை அழிப்பதற்கு. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் இந்த 5 அரக்கர்களையும் வென்றார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினால ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுறாரு? அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் 8வது வசனத்தில் காத்தூரில் இந்த ராட்சசனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து ஆதியாகமம் 6:1-2 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ ராட்சச பிறவி அப்படின்னு சொன்னால் அப்பவுமே என்ன இருந்திருக்கிறாங்க பூமியில். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். அப்பவுமே அவங்க என்ன பூமியில் இருந்திருக்கிறாங்க. பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அப்படின்னா அவங்களும் ராட்சத பிறவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கோலியாத் கூட பிறந்தவர்கள் யார் என்பதை நாம் இந்த நாட்களில் வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ரிபாக்கா சதுர்பிகாதராய் லக்ஷபலகதனாய் ஊராபாக்கரபா தீராபாக்கரபா ரிகாதனாய் கரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. தாவீது கூட இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்தப்பா இந்த கர்த்தாவே அரக்கர்களை அழித்ததை நாங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஏசப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற தாவீதோடு நீங்கள் இருந்தீங்க அப்பா. அவன் தவறு செய்த ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அமலேக்கரையும் ஆண்டவரே, பெலிஸ்தரையும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, தாவீது கூட இருந்தவர்களும் முறியடிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தாவீதோடு நீர் இருந்தபடினால் அவன் ஆண்டவரை வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை விருத்தி ஆகட்டும், அவங்களுடைய பொருளாதாரம் விருத்தி ஆகட்டும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி ஆகட்டும். ஆண்டவரே, உமக்கென்று அவர்கள் சாட்சியாய்
ஜீவிக்கட்டும் ஆண்டவரை. அப்பா, எந்த பாவத்திலேயே விழுந்து விடாதபடிக்கு அப்பா பாவத்தை உதறி தள்ளக்கூடிய ஒரு யோசேப்பாய் அவர்களை மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே, உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. நாம மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரை. எந்த பாவத்துல அடிக்டா இருக்கிறாங்களோ ஆண்டவரே, லவ் என்று சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா இந்த டீனேஜ்ல விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. அப்பா, அறியாமையினால் அவங்க மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த ஆசை ஈச்சைகளை எடுத்து போடுங்க அப்பா. நாம மகிமை படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அவர்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரை. நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்லயும் நோய்வாய் படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க டாடி. அப்பா, டிப்ரெஷனால கஷ்டப்பட்டு கொண்டு டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்டு ஆண்டவரே அப்பா சரியாகலையேன்னு சொல்லி ஒரு நடைப்பெணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா கஷ துருவிஹோதனாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பங்கள்ல மோந்திரிக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கோ அந்த குடும்பங்கள் அந்த மோந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரே, செயலிழக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, திருமண காரியங்கள் கைக்குடி வராதபடி, பிசினஸ் தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மோந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும், செயலிழக்கட்டும். பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ராஜா. அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.